இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மரியன்னையுடைய வணக்க மாதத்திலே நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த மாதங்களிலே அவளுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். அவளுடைய பாதுகாப்புக்காக, அவள் எங்களுக்கு தருகின்ற அன்பிற்காக நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். அவை இன்றைய நாளிலே நாங்கள் மகா அன்புக்கும் பாத்திரமாக இருக்கின்ற அன்னை என்ற கருப்பொருளிலே நாங்கள் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த உலகத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் பிரசவிப்பதற்கு உறுதுணையாக இருக்கின்றவள் எங்களுடைய அன்னை. அன்னை மரியாள் எப்போதும் எங்களுக்கு எல்லாம் அன்னையாக இருக்கின்றாள். எங்களுடைய தேவைகளிலே பரிந்துரைக்கின்ற தாயாக இருக்கின்றாள். அவள் அந்த அன்னை எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே சிறப்பாக அன்புக்கு உச்சகட்டமாக இருப்பது அன்னை மரியாள். அவைதான் நாங்கள் பார்க்கின்றோம். இந்த யோவான் நற்செய்தியிலே 19ஆம் அதிகாரம் 26 தொடக்கம் 29 வசனங்களிலே இயேசு ஆண்டவர் தன்னுடைய அன்னையை தன்னுடைய சீடருக்கு தாயாக கொடுக்கின்றார். அதேவேளையில் அந்த சீடரை அன்னைக்கு மகனாக கொடுக்கின்றார். அவை இந்த அன்னை செய் என்று சொல்லப்படுகின்ற அந்த உறவு நிலை எப்பொழுதும் எங்களை பின்தொடர்ந்து வருகின்ற ஒரு உறவு நிலையாக இருக்கின்றது. அவை அந்த உறவு நிலைதான் எங்களுக்கு நிறைவான சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை எங்களுக்கு கொடுக்கின்றது. நாங்கள் ஒவ்வொருவரும் அன்னையுடைய மடியிலே படுத்து தூங்குகின்ற வேளையிலே நாங்கள் ஒரு விதமான பாதுகாப்பை நாங்கள் உணர்கின்றோம். அந்த பாதுகாப்பு எங்களுக்கு ஸ்பரிசமாக இருக்கின்றது. அந்த ஸ்பரிசம் எங்களுக்கு நம்பிக்கையை கொடுப்பதாக இருக்கின்றது. அந்த நம்பிக்கை எங்களுடைய வாழ்விலே எங்களுடைய செயற்பாடுகளை செய்வதற்கு தூண்டுகோலாக இருக்கின்றது. அவைதான் எங்களுடைய அன்னை மரியன்னை மகா அன்புக்கு பிரமாணிக்கமாக பாத்திரமாக இருக்கின்ற அன்னையாக இருக்கின்றார். அவை அவளுடைய அடியை பின்பற்றி வாழுகின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த அன்புக்கு நாங்கள் பிரமாணிக்கமாக இருப்போம். சிறப்பாக யாரெல்லாம் எங்களை நம்பிக்கையோடு நம்பி வருகின்றார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் அன்பை கொடுக்கின்றவர்களாக, அந்த அன்பை நாங்கள் வாழுகின்றவர்களாக, நம்பிக்கையை கொடுக்கின்றவர்களாக நாங்கள் இருப்போம். அவை சிறப்பாக இந்த வணக்க மாதத்திலே நாங்கள் செபிப்போம், மன்றாடுவோம். சிறப்பாக மரியன்னையருடைய அன்பு எங்களுடைய பிரதிபலிக்கின்ற அன்பாக இருந்து நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் மரியன்னையுடைய பரிந்துரையும் பாதுகாப்பும் அவருடைய அன்பும் உங்களுடைய வாழ்க்கையிலே கிடைக்க வேண்டும் என்று சொல்லி உருக்கமாக நாங்கள் மன்றாடுவோம். அன்னையோடு நாங்கள் பயணிப்போம். ஆமென்.